channel. நாம previous classல வந்து prime number and composite numberனா என்னன்னு பார்த்துட்டு வரோம். இப்போ 6th standard maths தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். chapter 1 numbers தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோட continuation என்னன்னு பாருங்க. prime tripletன்னு சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் twins primeனா previous classல சொல்லி கொடுத்தேன். ரெண்டு prime number இருக்கும். அந்த ரெண்டு prime நம்பரையும் ரெண்டு prime number அதாவது எக்ஸாம்பிள் 5 7 எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து prime numbers. ஸோ இந்த ரெண்டு prime numbersையும் வந்து டிஃப்ரென்ஸ் தட் இஸ் மைனஸ் பண்ணால் 7 - 5 பண்ணால் ஆன்சர் வந்து 2 கிடைக்கும். இந்த மாதிரி 2 கிடைக்கிற prime numbers எல்லாமே வந்து ட்வின்ஸ் ப்ரைம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுபோல் prime triplet அப்படின்னா என்னென்னா if 3 successive prime number differ by 2 then called prime tripletன்னு சொல்லுவாங்க. ஸோ 3 prime number வந்து இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒன்லி 1 ட்ரிப்ளெட் தான் இருக்குது இந்த ஹோல் எல்லாத்துலேயுமே. நம்பர்ஸ்லேயும் வந்து 3 ட்ரிப்ளெட், அதாவது 3 நம்பர் தான் இருக்குது. ஓகேவா? ஒன்லி 1 ட்ரிப்ளெட் தான் இருக்குது. இந்த 3 நம்பரையும் வந்துட்டு டிஃபர் பண்ணால், அதாவது 3 - 5 பண்ணனா வரும், 3 - 5 பண்ணனா வரும் 2 கிடைக்கும். அதுமாதிரி 5 - 7 பண்ணனா கிடைக்கும் 2 கிடைக்கும். இந்த மாதிரி பக்கத்தில் ரெண்டு ப்ரைம் நம்பரையும் வந்து மைனஸ் பண்ணி நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 2 கிடைக்கிறதுக்கு பேர் தான் வந்து ப்ரைம் ட்ரிப்லெட்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்போ சப்போஸ் நான் வந்து 2 எடுத்துக்கிறேன், 3 எடுத்துக்கிறேன், 5 எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் 1 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆன்சர் பண்ணால் 2 கிடைக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே வந்து 1 கிடைக்குது, இங்கே 2 கிடைக்குது. ஸோ இது கண்டிப்பாக வந்து என்னது ப்ரைம் ட்ரிப்லெட் கிடையாது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நான் 5 எடுத்துக்கிறேன், 7 எடுத்துக்கிறேன், அப்புறம் 11 எடுத்துக்கிறேன். ஏன்னா 9 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா வரும் 2 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா கிடைக்கும் 4 கிடைக்கும். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் 2 கிடைக்குது, இங்கே 4 கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் வந்து என்னது தப்பு. ஸோ இதுதான் வந்து ஒன்லி 1 ப்ரைம் ட்ரிப்லெட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரூல்ஸ் ஃபார் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ஆஃப் நம்பர்ஸ். ஸோ என்னென்ன ரூல்ஸ்னு வந்து பார்க்கலாமா? ஸோ டிவிசிபிலிட்டி பை 2. A number divisible by 2 if one place is any one of even numbers as 0, 2, 4, 6 or 8. அதாவது ஒரு நம்பர் வந்து 2ஆல் டிவைசபிள் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா அதோட ஒன்ஸ் பிளேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரைட் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் வர நம்பரை வந்து என்ன சொல்லுவாங்க, ஒன்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து எதனா ஒரு ஈவன் நம்பராக இருக்கணும். அதாவது ஈவன் நம்பராக நீங்கள் ஆல்ரெடி தெரியும். குரூப் பண்ணுறது, அதாவது பேரிங்காக இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ 2, 4, 6, 8, 0 இது எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இது வந்து 4, 7, 8, 7, 6 இது வந்து கொடுத்துருக்கேன். இதோட ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கேன், கண்டிஷன் ஒன்ஸ் பிளேஸ். ஸோ இதுதான் ஒன்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் வந்து ஈவன் நம்பரில் இருக்கா? ஸோ எஸ், கண்டிப்பாக இது வந்து ஒரு ஈவன் நம்பர். 6 வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் டிவைசபிள் பை 2. கண்டிப்பாக இது வந்து என்ன பண்ண முடியும், டிவைசபிள் பை 2. ஓகேவா? இப்போ அடுத்த நம்பர் பாருங்கள், 1, 2, 4, 7, 8, 9 கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரில் பாருங்கள் ஒன்ஸ் பிளேஸில் 9 இருக்குது. இது வந்து ஒரு ஈவன் நம்பர் கிடையாது, இட் இஸ் அன் ஆட் நம்பர். ஏன் இது ஆட் நம்பர்னா 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ குரூப் பண்ணி பாருங்கள், 1, 2, 3, 4. ஸோ இங்கே கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்துட்டு நிற்குது. ஸோ குரூப் ஆகாமல் நிற்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து என்னது, இட் இஸ் அன் ஆட் நம்பர். ஸோ இட் இஸ் நாட் டிவைசபிள் பை 2. ஓகேவா? ஸோ புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு பாருங்கள், divisibility by 3. So number divisible by 3 and sum of its digits is divisible by 3. ஸோ ஒரு நம்பர் 3ஆல் டிவைசபிள் ஆகணும். அதுக்கப்புறம் அதோட வர ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதோட சம், அதாவது நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து சம் பண்ணி பார்க்கணும். ஸோ சம் பண்ணி பார்த்துட்டு அதுவும் வந்து 3ஆல் டிவைசபிள் ஆகினா மட்டும்தான் அது வந்து டிவிசிபிலிட்டி பை 3. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 6, 5, 4, 3, 2, 1 இஸ் டிவைசபிள் பை 3ஆன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட சம் பண்ணி பாருங்கள். 6 + 5 + 4 + 3 + 2 + 1. ஸோ இதுதான் சம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ 6 + 5 என்ன வரும், 11 வரும். ஸோ 11 + 4 15, 15 + 3 18. ஸோ 18 + 2 20, 20 + 1 21. ஸோ ஆன்சர் 21. ஸோ ரெண்டுத்தையும் சம் பண்ணி பாருங்கள் 3. ஸோ கண்டிப்பாக இது வந்து டிவைசபிள் பை 3. ஓகேவா? இப்போ 107 பாருங்கள், இட் இஸ் நாட் டிவைசபிள் பை 3. ஏன் பாருங்கள், ஸோ 1 + 0 1, 1 + 7 8. ஸோ 8. ஸோ 8 வந்து 3ஆல் டிவைசபிள் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நாட் டிவைசபிள் பை 3. ஓகேவா?
அடுத்தது பாருங்கள், divisibility by 5. So a number divisible by 5 of its ones place is either 0 or 1. ஸோ அதோட ஒன்ஸ் பிளேஸ் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணும், 0வாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா 5ஆக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் அது வந்து 5ஆல் டிவைட் ஆகும். இங்கே கொடுத்துருக்க நம்பர் பாருங்கள் 5 2 2 5. 5 வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் பிளேஸில் 5 வந்துச்சுன்னா கண்டிப்பாக இட் இஸ் டிவைசிபிள் பை 5. அண்ட் 0 வந்தால் இட் இஸ் டிவைசிபிள் பை 5. ஓகேவா குட்டீஸ்? உங்களுக்கு புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் லெசன்ஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.